Hi students, welcome to our Classic Higher Secondary School. So இந்த செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சயின்ஸில் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் தட் மீன்ஸ் 7th லெசன்லேருந்து 11th லெசன் வரைக்கும் வரக்கூடிய 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 4 மார்க் கொஷின் அண்ட் 7 மார்க் கொஷின் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்லேருந்து இயர் பை இயர் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள் எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல், give the salient features of the modern atomic theory. So the modern atomic theory is a very important question. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 20 அண்ட் ஆகஸ்ட் 21. ஸோ இந்த 2 இயர்ஸாக கேட்டிருக்கிறான். ஸோ இந்த இயரில் வந்து நம்ம இந்த கொஷின்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், ஓகே, மோலார் வால்யூம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ டிஃபைன் அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டியினுடைய கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டி த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் த மாலிகுல் இஸ் கால்ட் அட்டாமிசிட்டி. ஸோ இந்த மாதிரி அட்டாமிசிட்டியினுடைய டெஃபினிஷன் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு 2-3 மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த அட்டாமிசிட்டி ஆஃப் த ஃபாலோவிங் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸும் வரலாம். பாருங்கள், அட்டாமிசிட்டி நிறையா டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 21, மே 22, ஆகஸ்ட் 22. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து கிவ் எனி 2 எக்ஸாம்பிள் ஃபார் த ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிகுல். ஸோ இந்த ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிற கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நம்ம ஈஸியாக ஒரு 2 மாலிகுல் மைண்டில் வச்சுட்டோம்னா கிவ் எனி 2 எக்ஸாம்பிள். ஸோ ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிளை கொடுத்துடலாம். ஸோ இதையே இந்த வருஷம் ஹோமோ டயாட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிகுல், ஹோமோ டயாட்டாமிக் மாலிகுல் அண்டு பாலியட்டாமிக் மாலிகுல் அந்த ஏரியாவை கொஞ்சம் தரவாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல். ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல வரது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் நம்ம 5 லெசனில் 7லேருந்து 11th வரைக்கும் லெசனில் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கோ அத்தனை டிஃப்ரென்ஸையும் தவறாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் கொஷின் கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒன்று கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் மே 22 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவகட்ரோஸ் நம்பர். ஸோ அவகட்ரோஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கால்குலேஷன். இல்லை அப்படின்னா 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கண்டைன்ஸ் கேஸ் மாலிகூல்ஸ், அவகட்ரோஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ அப்போ அந்த அவகட்ரோஸ் நம்பர்ஸுங்கிற டாபிக் எடுத்த உடனே அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அவகட்ரோஸ் நம்பருங்கிற டாப்பிக்கை நம்ம தரவு பண்ணிக்கணும். ஸோ டிஃபைன் அவகட்ரோ ஹைப்போதிசிஸ் ஆர் அவகட்ரோஸ் லா. ஸோ அவகட்ரோஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாவுனுடைய 2 அப்ளிகேஷன். ஸோ வாட் இஸ் அவகட்ரோஸ் லா. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை நம்ம தரவாக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். ஸோ இப்போ தான் சொன்னேன், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், மோலார் வால்யூம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மோலார் வால்யூம் வந்து புக் பேக்கில் இருக்குது. ஸோ அந்த புக் பேக் கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த டெரிவேஷன். ஸோ புக் பேக்கில் இருக்குது. இந்த டெரிவேஷன் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட் 7th லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த CO2. CO2னுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறது. சார் CO2 தான் கேட்பாங்களா சார்? கிடையாது. இப்போ CO2க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், H2SO4, HNO3, HCl. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 மாலிகுலை கொடுத்துட்டு கால்குலேட் த மோலார் மாஸ் அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது கூட பாருங்கள், செப்டம்பர் 21, ஜூலை 24 கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபியூரிக் ஆசிட். சார் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் த சல்ஃபர் இன் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்டில் எவ்வளவு சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மாலிகூல்ஸ், HNO3ல நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, CO2வில் கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, H2Oவில் ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலிகுலை மாற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 1.51 × 10⁻23 மாலிகூல்ஸ் ஆஃப் அம்மோனியம் குளோரைட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணணும், மாலிகூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மோல்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
மோல்ஸிலிருந்து மாஸாக மாற்றுறது, மாஸை வந்து வால்யூமாக மாற்றுறது, வால்யூம் இஸ் கன்வெர்டட் இன்டு மோல், மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு மோல். அந்த கால்குலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து கம்பல்சரியில் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், under the same conditions of temperature and pressure, if you collect the 3 liter of O2 and 5 liter of Cl2 and 6 liter of H2, which has the highest number of molecules, which has the lowest number of molecules? ஸோ வால்யூமை கொடுத்துட்டு மாலிகுல்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வால்யூம் கொடுத்துட்டு மாலிகுல்ஸ் கேட்கலாம். இப்போ தான் சொன்னேன், மாஸ் கொடுத்துட்டு மோல் கேட்கலாம், மோல் கொடுத்துட்டு மாஸ் கேட்கலாம், மோல் கொடுத்துட்டு வால்யூம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன வருதோ ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க. இது பாருங்கள், மார்ச் மாதம் 24 கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 24 கிராம் ஆஃப் அலுமினியம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி நம்மளுக்கு இந்த ஆஃப் ஏலி கோட்டேலி அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது. ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். பாருங்கள், கிராம் கொடுத்துட்டு மோல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராம் இஸ், அதாவது மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு மோல். ஸோ அந்த ஏரியாவிலிருந்து நம்ம தரவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதுலேயும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் மெட்டலர்ஜி, த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ இது வந்து அடிக்கடி நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்டிருந்த கொஸ்டின். பீரியட்ஸ் எத்தனை, குரூப் எத்தனை, நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸ். ஓகே, பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். சார் இதுலேயே கொஞ்சம் மாற்றி கேட்டால் என்ன சார் கேட்கலாம்? குரூப் 1 and 2க்கு என்ன நேம், குரூப் 3 to 12க்கு என்ன நேம், குரூப் 13 to 17க்கு 18க்கு என்ன நேம், இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ பீரியாடிக் டேபிள் பற்றியான நாலேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் அதை பற்றியான ஸ்டடியை நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜியில் காப்பர், காப்பர்னுடைய யூசஸ். ஸோ ஏப்ரல் 23 கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா மெட்டலினுடைய யூசஸையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அயனுடைய யூசஸ், ஓகேவா, காப்பர்னுடைய யூசஸ், ஸோ அந்த மாதிரி அலுமினியத்தோட யூசஸ், ஸோ எல்லாத்தோட யூசஸையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்து அயன். அயனை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரஸ்ட், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தாவே இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு மார்க்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள், செப்டம்பர் 21, ஜூலை 23, மார்ச் 24, இந்த மாதிரி 3 இயர் கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் அலுமினியம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் த அலுமினியம் பேசிவ், ஒய். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்கு தருமாறின கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இயர் பை இயர் ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் அல்லாய்ஸ். ஸோ அல்லாய்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லாய்ஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரெஷர் குக்கர் இஸ் டேஸ். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் குக்கரில் யூஸ் ஆகக்கூடிய அல்லாய், இந்த அல்லாய் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த அல்லாய்ஸுடைய டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிளை வந்து ஃபுல் தரவு பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன அல்லாய்ஸ் தேர்ந்தால் அதுக்கு அந்த அல்லாய்ஸ்க்கு என்ன பேர், டியூராலுமின், பிராஸு, ஓகேவா, ப்ரோன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதனுடைய காம்போசிஷன், தென் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் இன் த எலமெண்ட் இன் த காம்போசிஷன் ஆஃப் அல்லாய்ஸ் அப்படிங்கிற ஏரியாவை கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் அன் அல்லாய்ஸ். ஓகேவா, அல்லாய்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குது. கிவ் த ரீசனிங் ஃபார் அல்லாய்ஸ். ஓகே, ஸோ அங்கே ரஸ்ட் பார்க்கும்போது சொன்ன பாருங்களா, ரஸ்ட்னா என்ன, ப்ரிவெண்ட் த ரஸ்டிங். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் வந்துச்சுனாவே அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அமால்கம். ஸோ அமால்கம் இஸ் எ இம்பார்ட்டன்ட் மெட்டல் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் அமால்கம். எந்த மெட்டல்னால அமால்கம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெர்க்குரி. ஸோ எந்த ஒரு அல்லாய்ஸில் மெர்க்குரி ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டல்ஸ் எல்லாமே, அந்த அல்லாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமால்கம். ஸோ வாட் இஸ் அமால்கம், கிவ் அன் எக்ஸாம்பிள். அமால்கம்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஏப்ரல் 23 கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ரஸ்ட்டு, கிவ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ரஸ்ட்டு, ஸ்டேட் டு கண்டிஷன் நெசசரி டு த ரஸ்டிங் ஆஃப் அயான். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான நெசசரி கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் கரோசியன். ஸோ கரோசியனில் ஸ்டேட் 2 மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் த கரோஷன். இப்போ தான் சொன்னேன், ஏதாவது 2 மெத்தட் ப்ரிவெண்ட் த கரோஷன்.
கரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான 2 மெத்தட் பாருங்கள், செப்டம்பர் 21 பார்த்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 9 சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன் பாருங்கள், டிஃபைன் த சொல்யூஷன். ஸோ டிஃபைன் த சொல்யூஷன் ஜூலை 24 கேட்டிருந்த கொஸ்டின். சொல்யூஷன்னா என்ன, அடுத்து பைனரி சொல்யூஷன். ஸோ பைனரி சொல்யூஷன்னா என்ன சார், இது மட்டுமா சார், டெர்னரி சொல்யூஷன் ஒன்று இருக்குது. டெர்னரி சொல்யூஷன். ஸோ டெர்னரி சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். சொல்யூஷனை டைப்பை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த நான் அக்வா சொல்யூஷன் 1 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின் பாருங்கள், சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லையுமே வாட்டர் ஆக்ட் ஆஸ் எ சால்வெண்ட். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைடு. ஸோ கார்பன் டை சல்ஃபைடு ஆக்ட் ஆஸ் எ சால்வெண்ட். ஸோ நான் அக்வாஸ் அப்படின்னா அதர் தென் வாட்டர் ஆக்ட் ஆஸ் எ சால்வெண்ட் தான் நம்ம நான் அக்வாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷனாகவே நம்பர் ஆஃப் காம்போனன்ட் பிரசன்ட் இன் த பைனரி சொல்யூஷன் இஸ் 2. அதுவே டெர்னரி சொல்யூஷனாக இருந்தால் 3. டெர்னரி சொல்யூஷனாக இருந்தால் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். யூனிவர்சல் சால்வெண்ட் யாரு? வாட்டர். ஸோ இது ஒரு முக்கியமான பப்ளிக் கொஸ்டின். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ரைட் எ நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சார் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் மட்டும் பார்த்தா போதுமா? கிடையாது, சூப்பர் சேச்சுரேட்டட்னு பார்த்துக்கணும். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனையும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இதனுடைய நோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி. ஸோ அந்த சாலிபிலிட்டியினுடைய டேபிள் AgBr எவ்வளவு, NaCl எவ்வளவு, மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளவு. ஸோ அந்த டேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். த சாலிபிலிட்டி ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் டேஸ் கிராம் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ மேக்ஸிமம் 100 கிராம் ஆஃப் த சால்வெண்ட்டில் தான் நம்ம சாலிபிள் பண்ணி சாலிபிலிட்டி ஆஃப் த சால்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ சோடியம் குளோரைடாக இருந்தால் 36. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க. அதிலிருந்து இன்சைடு 1 மார்க் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த சாலிபிலிட்டி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 7 மார்க். 7 மார்க்கில் ஒரு பார்ட்டாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்னால் என்ன, அதே மாதிரி மோலார் வால்யூம், இதெல்லாம் நிறையா பார்த்துக்கணுங்க. அடுத்து ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்ஸுடைய டெஃபினிஷன், அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ எப்சம் சால்ட். ஸோ எப்சம் சால்ட்னாவே ஹீட்டிங் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட். இந்த ஒரு கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. மெக்னீசியம் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஓகே, அதோடைய அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தாவே இந்த கொஷினுக்கு நம்ம ஃபுல் மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2O ஹீட் பண்ணும்போது அந்த 7H2O போயிட்டு அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக மாறிடும். ஸோ அந்த ஈக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைக்ராஸ்கோபிக் அண்ட் டீலிக்குவேஷன்ஸ். சார் ஹைக்ராஸ்கோபிக்னா என்னங்க சார், டீலிக்குவேஷன்ஸ்னால் என்னங்க சார்? ஸோ இதை பற்றியான விளக்கங்கள். வாட் வே த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைக்ராஸ்கோபிக் அண்ட் டீலிக்குவேஷன்ஸ், ஹைக்ராஸ்கோபிக்கான ஒரு எக்ஸாம்பிள், டீலிக்குவேஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஹைக்ராஸ்கோபிக்ஸுடைய டெஃபினிஷன், டீலிக்குவேஷன்ஸுடைய டெஃபினிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்கள், ஒரு 1 மார்க் கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹைக்ராஸ்கோபிக் இன் நேச்சர். ஹைக்ராஸ்கோபிக் இன் நேச்சர் யார்? ஃபெர்ரிக் குளோரைட், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், நன் ஆஃப் த எபோ அண்ட் சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ கிளாசிஃபை த ஃபாலோவிங் சப்ஸ்டன்ஸ் இன் த டீலிக்குவேஷன் அண்ட் ஹைக்ராஸ்கோபிக். டீலிக்குவேஷன்ஸுக்கும் ஹைக்ராஸ்கோபிக்கு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, பாருங்கள், கிளாசிஃபை த ஃபாலோவிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் அ டீலிக்குவேஷன் அண்ட் ஹைக்ராஸ்கோபிக். கீழே சப்ஸ்டன்ஸை கொடுத்துருவாங்க. அதில் வந்து எது டீலிக்குவேஷன்ஸ், எது ஹைக்ராஸ்கோபிக் அப்படிங்கிறத வந்து நாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், டீலிக்குவேஷன்ஸ் ஹைக்ராஸ்கோபிக்ஸுடைய நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆல் எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக இதில் யார் யார் டீலிக்குவேஷன்ஸ், யார் யார் ஹைக்ராஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி எழுத முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன், சொல்யூஷன் லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
A solution was prepared by the dissolving 25 gram of sugar in 100 gram of water. Calculate the mass percentage of the solute. Mass percentage calculation. சார் இதில் வேறு என்ன சார் வரும்? வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் யூனிட் 10. ஸோ இந்த லெசனில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறையா டைப்ஸ் நடத்தியிருப்பாங்க. ஸோ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், கம்பியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஸோ அந்த மாதிரி நடத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் செப்டம்பர் 20லையும், தென் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் செப்டம்பர் 20லையும் கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரு பேராக கேட்டிருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பியூஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த கம்பியூஷன் ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கணும். கூடயே காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொன்றிலையுமே டைப்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றிலையுமே டைப் இருக்கும். இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் கூட பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன், எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன், காம்பவுண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி 3 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைப்போட பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதிலிருந்து ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதான் சொல்கிறேன், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனும் பார்த்துருக்கணும். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் வச்சு பார்க்கும்போது அதனுடைய டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் 5 லெசனில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இயர் கொஸ்டினில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொஸ்டினை அட்டன் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். என்னென்ன ஃபேக்டர் ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேக்டர் அஃபெக்ட் இங்கே தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொஷின் 2 மார்க்லையோ இல்லை 4 மார்க்லையோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி சார்? ப்ரெஷர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் தனியாக பிரித்து கூட அவங்க 2 மார்க்லையோ இல்லை 4 மார்க்லையோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இயருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். இப்போ அந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த pH ஆஃப் 0.01 mHNO3. 0.01 mHNO3னுடைய pH கால்குலேஷன் என்ன சார்? நம்ம இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சார் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா pH ஃபார்முலா -log 10H plus, pOH ஃபார்முலா -log 10OH minus, then pH pOH relation, pH pOH is equal to 14. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெளிவாக இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் எழுதிட முடியும். சார் இதையும் தாண்டி கொஸ்டின் கேட்டால் வேறு எதில் சார் கேட்கலாம் அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW is equal to ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் இருந்து கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. பாருங்கள், if the pH of the solution is 4.5, what is the pOH? ஸோ pH கொடுத்துட்டு pOH கேட்கலாம், கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு pH கேட்கலாம், இல்லை அப்படின்னா pOH கொடுத்துட்டு pH கேட்கலாம். ஸோ எதை வேணாலும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து pH கொடுத்துருக்காங்க, pOH கேட்குறாங்க, pOH கொடுத்துட்டு pH கேட்கலாம், இல்லை அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு pH கேட்கலாம். ஸோ இதே இடத்துல ஆசிட்டுக்கு பதிலாக பேஸை கொடுத்து pH கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ பேஸ் கொடுத்தாங்கன்னா நீ டைரெக்டாக pH கண்டுபிடிக்க முடியாது, pOH கண்டுபிடிக்கிறீங்க. pH pOH ரிலேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக pH கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 மார்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா which of the following is not an element compound type reaction. element compound type reaction இதில் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஏற்கனவே லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக எது வந்து element compound type reaction கிடையாது. which of the following is not an element compound type reaction. பாருங்க, இது element, இது compound, இது element, இது compound, இது compound, இது element, இது compound, இது element, இது compound. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். தட் ஒன் இஸ் a compound element compound combination.
ஸோ அதனால தான் சொன்னேன் நான் எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன், எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் வித் எக்ஸாம்பிளோட. நெக்ஸ்ட் பாருங்கள், Hg2 + Cl2 2HCl. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? அதான் சொன்னேன், டைப் ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனில் வரக்கூடிய சப்டைட்டில் எல்லாமே தரவாக இருக்கணும். பாருங்கள், H2 + Cl2 2HCl, H2 Cl2 சேர்ந்து 2HCl ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஏ காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அதன் டைப் எல்லாம் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் ஆர்கானிக் காம்பவுண்டில் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப். சார் ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? பாருங்கள், ஆல்கஹாலாக இருந்தால் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் OH. ஸோ அதனுடைய சஃபிக்ஸ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல், OL ஆல். ஸோ ஆல்டிகைடாக இருந்தால் ஃபங்க்ஷனல் குரூப் CHO, அதனுடைய சஃபிக்ஸ் AL. ஸோ கீட்டோனாக இருந்தால் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் C+O ஆர் C1 சொல்லுவாங்க, அதனுடைய சஃபிக்ஸ் வேர்டு ஓன். தென் கார்பாக்சிலிக் ஆசிட்டாக இருந்தால் COOH, அதனுடைய சஃபிக்ஸ் வேர்டு ஓயிக் ஆசிட். சார் இந்த சஃபிக்ஸ் வேர்டு கூட 1 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேட்சிட் மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு சைடு கொடுத்து சஃபிக்ஸ் ஒரு சைடு கொடுத்து உங்களுக்கு மேட்சிட்டாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ த செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ்டு இன் த IUPAC நாமன்கிளச்சர் ஆஃப் த ஆல்டிகைட் இஸ், ஆல்டிகைடில் யூஸ் பண்ணக்கூடிய செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஸோ ஆல்டிகைடாக இருந்தால் இப்போ தான் நம்ம சொன்னோம் என்ன ஆப்ஷன்? AL. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த IUPAC நேம் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் 3-மெத்தில்-பியூட்டேன்-1-ஆல். வாட் டைப் ஆஃப் காம்பவுண்ட் இட் இஸ்? சார் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நேம் கொடுத்துட்டு அது என்ன டைப் காம்பவுண்டு, ஆல்டிகைடா, கீட்டோனா, ஆல்கஹாலா, கார்பாக்சிலிக் ஆசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அந்த IUPAC நேமில் கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸை பாரு. செகண்டரி சஃபிக்ஸ் OL இருந்தால் ஆல்கஹால், AL இருந்தால் ஆல்டிகைடு, ஓன் அப்படின்னு வந்திருந்தா கீட்டோன், ஓயிக் ஆசிட் அப்படின்னு வந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எத்தனால். ஹவு டு ப்ரிப்பேர் த எத்தனால் ஃப்ரம் சுகர் கேன், தட் மீன்ஸ் மோலாசஸ். மோலாசஸில் இருந்து ஹவு டு ப்ரிப்பேர் த எத்தனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அக்வா சொல்யூஷன் ஆஃப் அபவுட் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் 95.5%. சார் இந்த கொஷினில் ஏதாவது இருக்குதா சார்? கண்டிப்பாக ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் ஒன்று இருக்குது, மெத்திலேட்டட் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது, பவர் ஆல்கஹால் ஒன்று இருக்குது. அதனுடைய காம்போஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின் தான். இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டால் அந்த மாதிரி வேணால் கேட்கலாம். மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அண்டு பவர் ஆல்கஹால். ஸோ அதோடைய காம்போஷன் புக்கில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு எத்தனால் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம்ஸ் ஏ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 கேட்டிருந்த கொஷின். இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? நான் தான் சொன்னேன், டைப் ஆஃப் ரியாக்ஷன் தெளிவாகவும் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் தெளிவாகவும் இருந்தால் அதில் ஆக்சிடேஷன் யார், டிஸ்பிளேஸ்மெண்ட் யார், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் யார், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக உணர்ந்து எழுத முடியும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த கம்பியூஷன் ரியாக்ஷன். ஸோ திஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பியூஷன் ஆஃப் எத்தனால். ஸோ எத்தனோயிக் ஆசிட். ஸோ எத்தனோயிக் ஆசிட் கிவ் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. பாருங்கள், எவால்வேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை ஆக்ஷன் ஆஃப் எத்தனோயிக் ஆசிட் வித் NaCO3. எத்தனோயிக் ஆசிட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் ரியாக்ட் ஆகக்கூடிய ஈக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கார்பன் இன் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா எழுதி பார்த்து புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, சோப் அண்ட் டிடர்ஜென்ட். சோப் அண்ட் டிடர்ஜென்ட்னு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஒரு சோப் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய கிளீனிங் ஆக்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை பற்றியான விளக்கத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏப்ரல் 23 அந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹவு டு டிடர்ஜென்ட் கேஸ் வாட்டர் பொல்யூஷன், சஜெக்ட் த ரெமெடியல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் திஸ் பொல்யூஷன். சார் எந்த டிடர்ஜென்ட் வந்து வாட்டர் பொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும்? சார் நான் தான் சொல்லியிருப்பேன், பிரான்ச்சு செயினாக இருந்தால் வாட்டர் பொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும், ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தால் உங்களுக்கு
வாட்டர் பொல்யூஷனை ஃபார்ம் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பிரான்ச்டு செயின் இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்டாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடியல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகே, நெக்ஸ்ட். The organic compound A is widely used as a preservative as a molecular formula C2H4O2. This compound react with ethanol to form a sweet smelling compound B. சார் இந்த மாதிரி A என்ன B என்ன அப்படிங்கிறத கொஷின் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பாருங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட் A widely used as a preservative. சார் ப்ரிசர்வேட்டிவ்னு வந்தாவே தட் இஸ் எத்தனோயிக் ஆசிட். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான சம். CH3 COOH. பாருங்கள், இதில் இருக்கிற கார்பன் பாருங்கள் C2H4O2. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன க்ளூ வச்சு அதை நீங்கள் என்னவா காம்பவுண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த எத்தனோயிக் ஆசிட் ரியாக்ட் வித் எத்தனாலோடு ரியாக்ட் ஆகும்போது ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னாவே முடிஞ்சது. தட் ஒன் இஸ் எஸ்டர் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் கெமிக்கல் ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதி எந்த காம்பவுண்ட் ஏ எந்த காம்பவுண்ட் பி அப்படிங்கிறத மெஷர் பண்ணி கரெக்டாக எழுதி நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டை எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். பாருங்கள், என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏ இஸ் எத்தனோயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட். ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் வித் எத்தனால் டு ஃபார்ம்ஸ் ஏ காம்பவுண்ட் பி. ஓகேவா, எப்படி ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். நேம் த ப்ராசஸ். ஸோ எஸ்டர் ஃபார்ம் ஆச்சுனாவே அது எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று கண்டிப்பாக 7 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், த மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் த ஆல்கஹால் இஸ் C4H10. ஸோ போன சம்மனுடைய அதே மாடல் C4H10 இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் காம்பவுண்டு. த லொக்கேட்டட் நம்பர் ஆஃப் OH குரூப் இஸ் 2. சிம்பிளாக முடிச்சிட்டான். இந்த ஆல்கஹால் காம்பவுண்டு அந்த காம்பவுண்டில் OH லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பொசிஷன் வந்து 2ஆக இருக்கணும். அப்போ ஆல்கஹால் காம்பவுண்டுக்கான ஃபார்முலா எழுத நம்மளுக்கு தெரியணும். சார் எப்படி சார் எழுதுறது? முதல்ல C4, அப்போ லாங் செயின் வந்து கார்பன் C4 அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதில் OH லொக்கேட்டட் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கணும். ஸோ அப்போ 1 2 3 4. பாருங்கள், இது 1ன்னு வச்சுட்டோம்னா இது 2, இது 3, இது 4. நீ லெஃப்ட் டு ரைட்டு கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். செகண்ட் பொசிஷனில் OH இருக்கணும். அவ்வளோதான். மீதி எல்லாத்துலேயுமே நீங்கள் கார்பனில் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணி அதனுடைய வேலன்ஸியை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் கிடச்சிடும். பாருங்கள், ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபார்முலா, கிவ் த IUPAC நேம், இஸ் ஏ சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட் அன்சேச்சுரேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே கார்பன் சிங்கிள் பாண்டாக போட்டோம்னா அது சேச்சுரேட்டட். இல்லை கார்பன் டபுள் பாண்ட் வந்திருந்ததுன்னா அது அன்சேச்சுரேட்டட். இந்த காம்பவுண்டில் டோட்டலி சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் சேச்சுரேட்டட்னு எழுதுனா உங்களுக்கு மார்க். ஸோ நெக்ஸ்ட், TFM ஆஃப் த சோப் ரெப்ரசன்ட் த டேஷ் கண்டென்ட் இன் த சோப். சோப்பில் TFM அப்படிங்கிறத எந்த கண்டென்ட்டை வச்சு சொல்கிறோம்? த ஃபேட்டி ஆசிட். அதனால தான் அதுக்கு பேர் டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸினுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு தான் சோப்புனுடைய கிரேடு நம்ம பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் சோப் அண்ட் டிடர்ஜென்ட். சோப் அண்ட் டிடர்ஜென்ட்டுடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ். இது உங்களுக்கு 2 மார்க்கு யூஸ் ஆகும். தனித்தனியாக செப்பரேட்டாக கேட்கும்போது 2 மார்க் யூஸ் ஆகும். நீங்கள் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த கொஷினில் கொடுத்துருந்த எல்லா கொஷின்ஸையும் தெளிவாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.